ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் நாங்கள் தொடர்ந்து ஓடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். பெரிய வீடியோவாக தான் வேணும்னு கேட்குறீங்க, ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஷ்டப்பட்டு தான் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணி போடுறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை நேரம் நாங்கள் எடிட் பண்ணதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ப்ளீஸ் குறைஞ்ச அளவுக்காவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே. ஓ தேவனே, என்னை எடுத்துரு, என்னால முடியல. ஓ தேவனே, என்னை எடுத்துரு, என்னால முடியல. சாரிடா, உன்னை காயப்படுத்தணும்னு நான் சொல்லலடா, உன்னை வாழ வைக்கணும்னு சொன்னேன்டா. வாழதுக்கே பிடிக்கலடா. நீ ஒருத்தர் இல்லைன்னா எனக்கு வாழதுக்கே பிடிக்கலடா. நான் வாழவே இல்லடா, நான் வாழவே இல்லடா. நான் எதுக்குடா மனுஷனா பிறந்தேன்? நான் வாழவே இல்லையடா. நினைவுகள் என்ன கொல்லுது. அந்த நினைவுகளை மறக்கவும் முடியல, அதை அழிக்கவும் முடியல, அதை நினைச்சு பார்க்கவும் முடியல. தோல் கொடுக்க தகப்படும் இல்ல, மடி சாயதுக்கு தாய் இல்ல, எல்லாமே இருக்க வேண்டிய மனைவி இல்ல. நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன்? எனக்கு எதுக்கு இந்த பிறவி? நாளாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய சில தாய் இல்ல, பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமா வாழ வேண்டிய நேரத்துல மனைவி இல்ல. இந்த சரீரம், இந்த மனசு ஏன் என்ன படிக்காமலே இருந்திருக்கலாமே தேவனே, என்ன படிக்காமலே இருந்திருக்கலாமே. இந்த 2 ஆண்களுடைய வாழ்க்கையில நான் வராம இருந்திருந்தா இவங்க 2 வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்கும். என்னால எல்லாத்தையும் இழந்து, வாழ்க்கையை இழந்து, துணையை இழந்து, வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து, வாலிபத்தை இழந்து, நீங்க பிறக்க வந்திருக்க கூடாது, இல்ல நான் பிறந்திருக்க கூடாது. அந்த செம்புலிங்க ஐயாவுக்கு பிள்ளையா நான் பிறந்திருக்க கூடாது. இப்ப என் பொண்ணால இன்னும் இந்த வீட்டில் இருக்க அத்தனை ஆண்களுடைய வாழ்க்கையும் போக போதே. போதும், இவங்க இழந்த வாழ்க்கையே போதும், இவங்க வடிக்கிற கண்ணீரே போதும். என்னால இவங்க இழந்ததே ஏராளம். அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் உங்க பேச்சை மீறி நான் எதுவும் பண்ணதில்லை. திருப்பி என்ன முடிவெடுக்க விடுங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்க எந்த ஆண்களுடைய வாழ்க்கையும் போகக்கூடாது. வேண்டாப்பா, நீங்க பண்ண சத்தியத்தை திருப்பி வாங்கிருங்கப்பா. வேண்டாப்பா, மிச்சம் இருக்கத்தையா நான் காப்பாத்தணும்பா. இனியா, இனியா, ஏண்டி என்னை விட்டுட்டு போன? நீ வந்து விட்டுட்டு போகாம இருந்திருந்தா நான் உண்மையில ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஒருவேளை நீ கூட இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு வழிகள் இருந்திருக்காதோ என்னமோ. நீ எனக்கு தண்டனை கொடுத்துட்டியடி. அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான், இதை மட்டும் என்கிட்ட சொல்லல.
என்னங்க ஏன் உசுரு ஏய், நீ கூட என்ன கை விட்டுட்டலாடி. ஏய், நீ கூட என்ன கை விட்டுட்டலாடி. போடி, இப்ப மட்டும் என்னடி இவ்வளவு நாள் ஏண்டி ஏண்டி என்னை விட்டுட்டு போன? உன்னை நான் முழுசா நம்பினே நீ என் கூட இருப்பாரு. ஏண்டி ஏமாத்துன? சம்பளிங்க பொண்ணு வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பாதியில இல்ல ஆரம்பத்திலே கை விட்டுட்டு போயிட்டியடி. இவ்வளவு பெரிய உலகத்திலே நான் அனாதையாக்கிட்டு போயிட்டியடி. உன்னையும் அண்ணனையும் விட்டு அந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன அனாதையா விட்டுட்டு போனியடி. என்னங்க உன் கூட வாழணுண்டு, உன் கூட வாழணுண்டு ஆசையா இருக்குடி. நான் வாழவே இல்லடி. நான் வாழவே இல்லடி. வாடி, உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்குடி. உன் கூட உன் கைய பிடிச்சுக்கிட்டு எனக்கு அடி தண்டனை கொடுத்துட்டு போனேன். நான் அப்படி என்னடி உனக்கு பாவம் பண்ணினேன்? இந்த உலகத்துல நான் நிறைய விட்டுட்டு போயிட்டேன். உன் கைய பிடிச்சு நடக்கணும், உன் கூடயும் புள்ள கூடயும் சந்தோஷமா வாழணும். எவ்வளவு கனவு கண்ட, எதுவுமே என் வாழ்க்கையில இல்லாம பண்ணிட்டு போயிட்டேடி. என்னங்க நீ இருக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு போடி. நீ இருக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு போடி. என்னால இங்க வாழ முடியாதுடி. எனக்கு இருந்தது ஒண்ணே மட்டும்தான், என் நண்பன். அவனும் போடான்னு சொல்லிட்டான். நான் எங்கடி போவேன்? என்ன போடான்னு சொல்லி அரைஞ்சிட்டாண்டி. இவனாலும் என்ன ஆனாலும் என்ன போடான்னு மட்டும் சொல்ல மாட்டான். வாடா வாடான்னு சொன்னவன் திருப்பி என்ன விட்டு போடான்னு சொல்லிட்டாண்டி. அவன் என்ன போ சொல்லிட்டான். அவன் என்ன போ சொல்லிட்டான். அவன் என்ன செத்து போன்னு சொல்லியிருந்தா சந்தோஷமா செத்து போயிருப்பேன். என்னை விட்டு போன்னு சொல்லிட்டாண்டே. அவனை விட்டா இந்த உலகத்துல எனக்கு யாரு இருக்கா? அவனை விட்டா எனக்கு யாரடி இருக்கா? ஒரு பொண்ணு, ஒரு மனைவி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் தினத்தை நினைச்சிட்டு இருக்கேன். வாழும் போதே நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மத்தவங்க மனைவி புள்ளியோட வாழும் போது எங்களால கை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அவன் பொண்டாட்டி அணைக்கும் போது நாங்க கற்பனையில தாண்டி அணைப்போம். எங்க கூட ஆவிலியாவது வந்து இருந்துட மாட்டாளா? செத்ததுக்கு அப்புறமும் எங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிட மாட்டாளா? கட்டி அணைச்சிட மாட்டோமா? அள்ளி அணைச்சு முத்தம் கொடுத்துட மாட்டோமான்னு மனசு ஏங்கும். அதுக்கு கூட எங்களுக்கு கொடுப்பனை இருக்காது. எல்லாருக்கும் ஒரு ஆசை உணர்ச்சி எங்களுக்கும் வரும். ஆனா எதையும் வெளிப்படுத்தவும் முடியாது, வெளிக்காட்டவும் முடியாது. வாழும் போதே நரகம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இங்க பாரு, நான் என்னடி தப்பா சொன்னேன்? இங்க பாரு, என் வாழ்க்கை தான் இப்படி ஆகி போச்சுது. உன் அண்ணனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. அவன் வாழட்டும்னு நினைச்சேன்டி. அவனாவது வாழும்போது கொஞ்சமாவது வாழ்ந்துட்டு போட்டுமே நினைச்சேன். நான் தப்பா எதுவும் சொல்லலடி. இங்க பாரு, அந்த பையனுங்க, அதான் உன் அண்ணன் பசங்க அந்த பொண்ணு அம்மாவா நினைக்கிறானுங்க. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் இவங்க கூட இருந்தா தானே கொஞ்சம் சந்தோஷமா இருப்பானுங்க. நாளைக்கு யாராவது ஒருத்தர் சொந்தம் கொண்டாடிட்டா அந்த சந்தோஷமும் பறி போயிருமேன்னு உனக்கு சொந்தமாக்கிக்கன்னு சொன்னேன். கொஞ்சம் நினைச்சு பாப்பா, அவன் கொஞ்சம் வாழ்வான்னு நினைச்சேன். அவன் இனி மேல இவ்வளவு காதல் வச்சிருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. உசுர வச்சிருக்கான்னு தெரியும், ஆனா இவ்வளவு உசுரா இருப்பான்னு எனக்கு தெரியாது. அதனால சொல்லிட்டேன். அதுக்கு என்ன அடைஞ்சிருக்கலாம், என்ன போடான்னு சொல்லிட்டோம். என்னால தாங்கிக்க முடியல, என்னால தாங்கிக்க முடியல. நீ பொம்மிமா, 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 ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி, பொம்மிமா, பொம்மிமா, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி. ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லுடி. ஐ லவ் யூ டி. எப்போ இவன் சாத அளவுக்கு துணிஞ்சு போவான், எப்போ இதுக்கு மேல உனக்கு தாங்குற சக்தியே கிடையாதுன்னு நினைச்சாதான் வருவேன் இருந்தியாடி. அப்ப நான் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கி பழகிருக்கேன். இதுக்கு தாங்க முடியாம அழுதோட வந்துட்டேன். அப்படிதானே?
ஏ பொமிமா, ஏ செல்லோ, ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே. உன் கூட வாழணும் போல இருக்குடு. இன்னொரு பிறவி இருந்தா அப்போ என்னை விட்டுட்டு போகாம இருப்பியாடு. இன்னொரு பிறவி வேண்டாம். இந்த பிறவிலே நான் உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதும். அப்படி சொல்லாதடி. என் கூட இந்த ஒவ்வொரு நினைவும் ரொம்ப அழகானதுடி. இன்னொரு பிறவில எத்தனை பிறவி இருந்தாலும் நீ மட்டும் தடி எனக்கு. நான் கேட்டது இன்னொரு பிறவியில் இருந்தா அந்த பிறவிலையாவது என்னை விட்டுட்டு போக மாட்டியானுதான். அப்ப என்னை விட்டுட்டு போயிடாதடி. அப்படி போறாதா நீ கையை பிடிச்சு கூட்டுட்டு போயிடு. வாழணும் போல இருக்குடு, எனக்கு வாழணும் போல இருக்குடு. போமிமா எங்கடி இருக்கா? ஏ போமிமா, என்ன இந்த உலகத்துல எனக்கு எது கொடுத்தாலும் மிக சிறந்ததுதான் எனக்கு கொடுப்பான். உங்களை கொடுத்தது உங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லு, என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்லு. அவன் கூட்டு போகாம நாங்க என்ன போக மாட்டேன். என்ன போன்னு சொல்லிட்டான், என்ன போன்னு சொல்லிட்டான். அவன் இனியவன் நினைச்சாள்றானோ இல்லையா, உங்களை இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வச்சுட்டு அவன் சத்தியமா வாழ மாட்டான். அதான் பாதி அழுதுகிட்டு இருக்கான். என்ன சொல்ற? அவன் உங்களை விட்டுட்டு வாழ்ந்துக்கிட மாட்டான். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன பொம்மிமா? நான் சொன்ன செய்வீங்களா? நீ சொல்லு, நான் செய்யறேன். நம்ம பொண்ணை கொண்டுருங்க. பொம்மிமா, நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்காக அன்னை வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் போச்சுது. நான் பெத்த பொண்ணால அத்தனை பயிர்க வாழ்க்கையும் போயிடும். அவளை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவோ போராடினேன், காப்பாத்திக்கிட்டே இருக்கேன். இனி முடியாது. அது செம்புலிங்கையா விட்டு வாரிசுடே. அந்த குடும்பம் வாழ்றதே அவளுக்காக தானே. அந்த குடும்பம் வாழணும்னா உங்க பொண்ணு இருக்க கூடாது. என்னடி சொல்ற? அவ இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு பயில கூட வாழ்ந்துக்கிட மாட்டானுங்கடி. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. அவ ரொம்ப புத்திசாலி. அவ புத்திசாலின்னு எனக்கும் தெரியும். சொல்றத செய்யுங்க. அவ வேண்டாம். அவ போயிட்டா எல்லா சதப்தமும் முடிஞ்சிடும். அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். நான் இப்ப யோசிச்சிருக்கதே சரியா தவறான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ இருந்தா என்னைக்கு ஆபத்து தான். நான் அதுக்கு தாண்டி கிங்ஸின் கூட கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த கிங்ஸன் அதையும் மீறி அவன் கழுத்து தாலி கட்டி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா அதுவே அவன் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். அப்பா தெய்வமா திரும்ப கிங்ஸன் வருவார்னு சொன்னாரு. ஒருவேளை ஏன் நிலைமை கிங்ஸனுக்கு வந்துட்டுன்னா? நீ என்ன சொல்ற? உன் மரணம் எப்படி நடந்தது சொல்லு. நீ சொல்றதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்னடி சொல்லு. இங்க பாருங்க, கிங்ஸன் அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்கா. எல்லாத்தையும் தான் சரி பண்ணிடுவோங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம பொண்ணோட சக்தி அவளை தோக்கடிச்சு என்ன மாதிரி மரணத்தை தலை வச்சுட்டுனா என் அண்ணனுக்கு பிள்ளை இல்லாம போயிடும். என்னால முடியாதுங்க. அவனோட அது போகாதே. அவன் அந்த வீட்டுக்கு வேறே. அவன் அழிச்சிட்டா அப்புறம் ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது. என் அண்ணன் வம்சமே அழிஞ்சு போயிடும். என் அப்பா வம்சமே அழிஞ்சு போயிடும். நான் சொல்றதை கேளுங்க, கொண்டுருங்க. வாழும்போது நரகம்னு சொன்ன, நீ பேச வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்ட. இப்ப அதை விட பெரிய தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேடி எனக்கு. என் தலை முத குனிஞ்சதுன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான். உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் காதலுக்கும் நான் எப்பவுமே தலை குனிவேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்குமே அடங்காதண்ணா உங்க ஒருத்தருக்கு மட்டும் அடங்கி போவேன். உங்க தூய்மையான அன்புக்கும் காதலுக்கும் முன்னாடி என் பெருமை அடங்கி போயிடும். நான் கையேந்தி கேட்டதும் கை நீட்டி வாங்கினதும் உங்ககிட்ட மட்டும்தான். அதனால தான் கேட்கறேன். பொம்மிமா, உனக்கு என்ன நடந்தது? உன்னை அவ்வளவு லேசில யாரும் கொண்டு இருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு உன் கூட இருந்தது யாரு? அவங்கதான் உன்னை கொண்டு இருக்காங்க. யார் அது? காலம் வரும்போதே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும்.
நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருங்க. நான் போறேன். ஒரே நிமிஷம் ஐ லவ் யூ. எப்போ நான் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை உடைச்சேனா அப்பமே எனக்குள்ள இந்த காதல் செத்து போச்சு. வாக்குறுதி கொடுக்கணும், வாக்கை நிறைவேற்றுறது நம்ம கையில இல்லடி, அது நம்ம படிச்சவன் கையில இருக்குது. நாம ஏதோ ஒரு நம்பிக்கையில வாக்கு கொடுத்ததும், ஆனா தெய்வ சித்தம் ஒண்ணு இருக்க, அதுதானடி நடக்கும். இதுல மனுஷங்க ஏமாத்துறடி. அவன் வெறும் நாசில சுவாசம் உள்ள மனுஷன் மட்டும்தான். அவன் ஒன்றும் தெய்வம் இல்லையே. அவன் நம்பிக்கை வைக்கிறான், அவன் நம்பிக்கையா தான் வாக்கு கொடுக்கறான். அவன் மேல உள்ள நம்பிக்கையில, ஆனா அவனுக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கத நாம புரிஞ்சுக்கணும். நீ வாக்கு கொடுத்த, உன் கூட சந்தோஷமா வாழுவேன், உனக்கு நிறைய குழந்தைங்களை பெத்து கொடுப்பேன். நீ கனவு கண்ட, நானும் கனவு கண்ட, ஆனா தெய்வ சித்தம் ஒண்ணு இருக்குதே. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லடி, எதுவுமே இல்ல. இருந்தாலும் நம்பிக்கை கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்காம நான் போனது மிகப்பெரிய துரோகம். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வீங்கன்னு நினைச்சேன். இப்படி எனக்காக கடைசி வரைக்கும் வாழ்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு கொடுத்த இதயத்தை இன்னொத்துக்கு கொடுப்பேன் நினைச்சிட்டியா? உன்கிட்ட கட்டில பகிர்ந்த மாதிரி இன்னொத்தி கூட பகிர்ந்துக்கிடுவேன் நினைச்சியா? சொல்லிடி. என்னை கொடுத்தவராச்சே, அதாக சிறந்தவரா இருந்திருக்கீங்க. என் ஆத்மாவுக்கு விடுதலை இல்லைங்க. எப்போ நீங்க என் அண்ணன், என் அப்பா சந்ததி எல்லாம் வாழ்தோ அன்னைக்குதான் என் ஆத்மாவுக்கு விடுதலை. என்னங்க, என் ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறேடி. முடியல, ஆத்மா உலகத்துல என்னால போராட முடியல. என் ஆத்மாவுக்கு விடுதலை வேணும். என் ஆத்மா எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போனாதான் என் ஆத்மாவுக்கு விடுதலை. என்னை படைச்ச தெய்வத்துக்கிட்டேயே என் ஆத்மா போகணும். போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க, போக முடியாம தடப்பட்டிருக்கு. என் ஆத்மாவுக்கு விடுதலை கொடுங்க, என் ஆத்மாவுக்கு விடுதலை கொடுங்க. என்னால இங்க போராட முடியல, ரொம்ப வலிக்குது. என்னால போராட முடியல, என்னால வலிக்குதுங்க. கொடுக்கறேன்டி, கொடுக்கறேன். ஆத்மாக்கு விடுதலை கொடுக்க. பொண்ணு இருக்கக்கூடாது, நம்ம பொண்ணு இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அவ இல்லைன்னா நீ போயிருவல்ல, ஆத்மாக்கு விடுதலை கிடைச்சிருவல. ஆத்மாக்கு அது விடுதலை கிடைக்கட்டும், நீ ஆத்மாக்கு அது விடுதலை கிடைக்கட்டும். நான் பாத்துக்கிறேன், நீ போலாம். ஆத்மாவுக்கு விடுதலை வேணும். இல்ல, என் நண்பனை வாழ வச்சுட்டு என் பொண்ணை கூட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். என் நண்பன் குடும்பத்தை வாழ வச்சுட்டு என் பொண்ணை நான் இங்கேருந்து கூட்டிட்டு போகணும்னா நான் இங்க சில வேலைகள் பண்ணணும். என் மனைவிக்கு ஆத்மாவுக்கு விடுதலை வேணும். என் நண்பன் வாழணும்னா நான் சில வேலைகள் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என் பொண்டாட்டி என் புள்ள சொர்க்கத்துல வாழுவோம், நிம்மதியா வாழுவோம். அங்க போயாது நாங்க 3 பேரும் ஒன்னா வாழுவோம். அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். நாங்க 3 பேரும் அங்க போய் ஒன்னா வாழணும், அங்க போய் ஒன்னா வாழணும். வா, இவ்வளவு நேரமா? என்ன நீ சொன்னது உண்மையா? ஆமா. அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாட போனா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், அவன் ரொம்ப நாளா வித்தியாசமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கானு. யார் என் பேச்ச கேட்கறா? ஏதாவது சேட்டை, அவன் சேட்டை என்னன்னு நமக்கு தெரியும். அவ பெருசா என்னமோ பண்ணதுக்கு இப்ப சின்னதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? பெருசா என்னமோ பண்ணதுக்கு முன்னு கூட்டி எல்லாத்தையும் ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருக்கா. சொன்னிய சேட்டைக்காரினே, அந்த சேட்டைக்கு அடுத்த கட்டம். சேட்டால இருக்க விட மாட்டேங்கிட்ட, அதான் காரணம். கையும் காலம் அவனுக்கு துருன்னு வருது. எதையாவது ஒண்ணு பண்ண நினைக்கா, மத்தபடி எதுவும் இருக்காடா. ஏது அந்த காட்டுக்கு துணிஞ்சு கூட்டு போயிருக்கா. கூட்டத்துக்கு கூட்டணிகளை பத்தியா கூட அலெக்ஸும் போயிருக்கான். இது எங்க பொண்ணு நான் சொல்ல? எட்டுக்கிட்டு அப்படிதான் இருக்கு, கூட போனதும் அப்படிதான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அவனை காவல் வச்சுட்டு போனா அவன் கூட போயிருக்கான். சரி, இப்ப அவன் கூட போனது நல்லதானே? எங்க இப்பதான் கூட துணிஞ்சு அடிப்பா. என்னடா சொல்ற? கூட அலெக்ஸ் மாமா வந்தாங்களா, அதனால தைரியமா போனேன்னு ஒரே ஒரு பையனை போட்டுவா. என்ன அக்க போடலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு தெரியும்? சப்போ கத்திரிக்காக்கு கை கால் முடிச்ச மாதிரி எதுக்கிட்டு பையன் உடைக்க வாழ் மட்டும் தாண்டா இல்ல. இவனை பார்த்தா அவன் சேட்டை பண்ண மாதிரியே தெரியலையே. இப்படிதான் சமாளிக்க என்ன நக்கலா இருக்கான்னு கேட்க? இல்ல, உனக்குன்னு இருந்திருக்கல, அதை கேட்டு சிரிக்காத. ஓத அடிக்க வச்சு நிக்க. இல்லடா, வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளவு பெரிய வில்ல, உனக்கே ஒரு வில்லி இருந்திருக்கா பாரு. சத்தியமா சொல்றேன்டா, ஒன்னெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு மண்ணில எவனுமே இல்லன்னு நினைச்சேன். ஆனா இருந்துட்டா பாரு அவன் கூடயே. கோத்த கலப்பிட்டு போயாத, நான் கடுத்த கோத்துல இருக்கேன். சரிடா, தோட்டத்துக்கு தான் போயிருக்கா, வீடு பாத்துக்கலாம். சரி, இப்ப என்ன, வா போலாம். இல்லடா, காட்டுக்கு போயிட்டா பிரச்சனை இல்ல, அங்க வீடு எல்லாம் கிடக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நைட் ஆயிட்டாலும் தங்கிக்கலாம். பக்கத்துல தான் இன்னொரு காடு இருக்கு, தெரியும்ல? அங்க எப்படா போக முடியும்? அங்க போறதுக்கு வழி இல்ல. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. என்ன? சரி, வழிபாதை இருக்க போயிட்டு தோட்டத்துக்கு போறேன்னு சொல்றானே, வழிபாதை அடைச்சு வச்சுட்டேன்டா. இப்படி என்ன சொன்ன? ஆமாடா, ஒருவேளை இங்க வழி இல்லைன்னு வேற பக்கமா போனோம்னு வச்சுக்க, நேரம் மலைக்காடு வந்துடும். அந்த மலையை பத்தி தான் உனக்கு தெரியுமே. உள்ள போனா எப்படி இப்படி வழி இருக்குன்னே தெரியாது, எந்த பாதையா போறோம்னு கூட தெரியாது. அப்படியே அடுத்த ஸ்டேட் வந்துடும்.
என்ன பண்ணனு தெரியல. ஒரு அந்த கட்டுக்கு போயிருப்பாளோ? ஏண்டா ஒரு பாதுகாப்புக்காக நான் வழி அடைச்சு வச்சேன்டா. தங்க புள்ள, என்ன புள்ளை பாத்தியால? உங்க புள்ள பறந்து போயிட்டு என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் காலையில அவ்வளவு சத்தம் போட்டேன், எல்லாரும் அவளை குழந்தை நினைச்சு கொஞ்சீங்கல்ல, என்னாச்சு? ஏல அது வீட்டுக்குள்ளே கிடக்கல, பொச மூடிட்டு வரும். நான் அந்த கிணத்துக்கு கூட்டு போலான்னு நினைச்சு வந்தேன். பிள்ளைங்க அதே நல்லா குளிச்சத்து வரைக்கும் விட்டோம்னா சூட்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் அவன் சேட்டை பண்ண மாட்டான். அப்போ மொவ சேட்டை போலான்னு நல்லா தெரிஞ்சிருக்கு, அவன் சேட்டை பண்ண போறானும் தெரிஞ்சிருக்கு. அது சின்ன பிள்ளை என்னடா பண்ணும்? நாம ஒரே இடத்துல அடைச்சு போடுறோம், அது என்ன பண்ணும்? சரி பிள்ளைங்க தோட்டத்துக்கு போயிருக்கா, அசல்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. கூட போயிருக்கா, அலெக்ஸ் போயிருக்கான், அப்புறம் அம்மா போயிருக்காங்க, ராணி ஜபா. சரி தோட்டத்துல தானே போயிருக்கா, விடு. என்ன ஜீப் எடுத்துட்டு போங்கடா, பிள்ளை போய் கூட்டு வா. அங்கதான் ஒரு சிக்கலாகி போச்சுது. என்ன சிக்கலே? அவ போயிடக்கூடாது, வேலையை பூரா அடைச்சிருக்கான். டேய் பின்னாடி வேற கடலா இருக்குது, அதான் பயமா இருக்கு. அங்க போயிருக்க மாட்டேன்ல. டேய் நேரத்தை கடத்தாதீங்க, ஜீப் எடுங்க. அடுத்த காட்டு மட்டும் போட பிள்ளைய கண்ட பிடிக்க முடியாது. சீக்கிரம் ஜீப் எடுங்கடா. சப்பா இவ பண்ற சேட்டையால எனக்கு பைத்தியம் புடிச்சிட்டு போல இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கொடுக்க செல்லம் தான். என்னடா செல்லம் கொடுத்தோம்? ஒரு பிள்ளை அப்படிதான் நடத்துவாங்க. நீ சும்மா இரு, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, நான் பாத்துக்கிறேன். அதான் கூட அலெக்ஸ் போயிருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஒண்ணும் தெரியாது. என்ன அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கத்தி பிடிச்சி கூட சண்டை போட மாட்டேங்க. ஒரு எறும்ப கூட நசுக்க மாட்டான். அது கூட பாவம் பாவம் வயல்ல வந்துகிட்டு இருக்கு. இசை பசிக்குதுன்னா கூட எதையும் அடிச்சு கூட அவனுக்கு ஆகாம கொடுக்க மாட்டான். தண்ணி கூட போய் கொடுக்க மாட்டான், ஏன்னா உள்ளுக்குள்ள கிருமி சத்துமா. அவன் கூட எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. சரிடா நான் ஜீப் எடுத்துட்டு கிளம்புறேன், நீங்களும் ஆளுக்கு ஜீப் எடுங்க. அவன் சார நீ கவினி எல்லாத்தையும் வர சொல்லுங்க. உங்க பிள்ளை சேட்டை பண்ணிட்டோம், நம்ம அப்படியே தேடி நடைவோம். ஆனா எல்லா நாளும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். என்னைக்காவது எனக்கு வேசனை முட்டுச்சு, அன்னைக்கு அவ காலி. என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? என்ன அவ பண்ற சேட்டையும் அப்படித்தானே இருக்கு. எங்கேயாவது போயிருந்தான், இவன் தேடி தேடிய பாதி டயர்ட் ஆயிருந்தான். இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுதானே. நல்லா கம்பெனிக்கு வந்தா அவன் பாட்டுக்கு வேலையை பார்ப்பான். இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுதான். எங்க போயிருப்பாளா, ஏதாவது பண்ணிருப்பாளான்னு ரொம்ப டென்ஷன் எடுக்கானே. ஏதாவது முடிவெடுங்கண்ணே. செல்லம் கொடுக்க வேண்டியதான், ஆனா அளவுக்கு அதிகமா வேண்டாம். அவன் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கணும்னா கொஞ்சம் கண்டிஷனும் தேவை. சரிடா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தானே கஷ்டம், அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் முன்னால மாதிரி இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப பலவீனமாயிட்டே போறான். பாதி நேரம் கத்துறான், எங்கேயாவது போயிருப்பாளா எங்கேயாவது போயிருப்பாளான்னு. பாத்துட்டு அதான் நான் சொல்ல முடியும். இல்ல இனி கொஞ்சம் கண்டிஷன் பண்ணாதான் முடியும். எங்களுடைய ஊருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் விளையாண்ட பிரச்சனை இல்ல, இவன் அடிக்கடி இவன் வெளியில கிளம்பிட்டா, இது என்னைக்கு ஆபத்து தான். அம்மா உங்களுக்கு பயமா இருக்கா? இல்ல பயம் இல்ல, நம்ம இசையை கூட்டிட்டு இங்க வந்திருக்கோமே, அவளுக்கு ஏற்கனவே ஆபத்து இருக்கு. அதான் இன்னுமா இசை தடாம இருக்காங்க. இன்னது தோட்டத்துக்கு போயிருப்பாங்கம்மா, அங்க நம்ம போகல. அதனால கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ளதான் மாட்டிருப்போம்னு நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா ஆளுக்கு ஒரு இடத்துல கண்டிப்பா தேடி வந்துருவாங்க. வந்துருவாங்கல்ல? அண்ணன் கண்டிப்பா வருவான். என்னத்துக்கு ஊதி பறைக்கிருப்பான். அவனுக்கு இந்த காடு அத்துப்படி. அவன் பெரும்பாலும் காட்டுக்குள்ள இருந்து பழக்கம் தானே. அவனுக்கு எந்த வழி எப்படின்னு அவனுக்கு தெரியும். நம்ம தான் புதுசு, அவனுக்கு அப்படி இல்லையே. அவனுக்கு இந்த காடு அத்துப்படிதான். இங்க இருந்து போனா போதும். பயப்படாதீங்க, அதெல்லாம் போயிடலாம். சரி இந்த புள்ள போச்சுட்டு ஆளைய காணுமே. மலை மேல ஏறி நின்னு பாக்க போயிருக்காளே, வந்துருவா. சரி நான் வேணா பாத்துட்டு வரட்டுமா? அவ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு போயிருக்கானா, அது ஏதாவது காரணம் இருக்கும். உங்களை இங்க தானே இருக்க சொல்லியிருக்கா, இங்கே இருங்க. ஒரு வழி இவன் எங்கேயாவது போயிட்டானா? ஆஹா, இசைக்கு எந்த வழியா போறோமோ அந்த வழியா திரும்ப வர தெரியும். அவ இடத்துல மிஸ் பண்ணவே மாட்டா. அதெல்லாம் கரெக்டா வந்துருவா. இசை, என் புள்ள இசை. அப்பாடா, வழிபாதையை கண்டுபிடிச்சாச்சு. இந்த சைடு ரெட்டியாப்பட்டி, இந்த சைடு நம்ம ஊர் தெரியுது. அப்படின்னா நம்ம இந்த பாதையா தான் போகணும். எங்கோடி போனா நம்ம தோட்டத்துக்கு ஷார்ட்கட். இந்த தான் இந்த வாசலே. நான் எங்கேயோ சுத்திட்டு வந்திருக்கேன். அப்பாடா, ஒரு மட்டும் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே ஓடிடணும் பா வீட்டுக்கு. மலையோர கரையோர கவி பாடும் குருவி. சரி அவளை போய் கூட்டிட்டு வருவோம். அசஞ்ச போட்டுருவேன். உன் தொலையை எடுங்கடா, முடிஞ்சா எடுத்துங்கடா, அதான் உங்களுக்கு நல்லது. நானும் கத்தி வீசுறான்னா வந்து மோடி பாருங்கடா. ஒருத்தி எறிங்கடா.
இவன் கத்தீச சக்கரவர்த்தியா இருந்துக்காண்டா. அவனை போட்டு தடுங்க. போடுங்கடா இப்ப வந்து. சரி விடுப்பா, என்ன தேடி வந்திருப்ப. அப்போ அந்த முரட்டு பயவுல வந்திருக்கோ. நான் பார்த்துடுவேன், நீ கவலைப்படாதப்பா. நான் பயப்படாதப்பா, நான் பார்த்துக்கிடுவேன்ப்பா. பயப்படாதப்பா, நான் பார்த்துக்கிடுவேன். என்ன பார்த்துக்க. விடுப்பா விடுப்பா, கோவப்படக்கூடாது. நான் பார்த்துக்கிட்டு சொல்லிருக்கோம்ல. நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம்? நம்ம என்ன தப்பு பண்ணு கேட்க? அப்பெல்லாம் பயப்பட முடியாதுப்பா. நான் பொன்னேற்பட்டியில வசிப்பா. அது செம்புலிங்க கொட்ட வாரிசுன்னா நான் பொன்னேற்பட்டிப்பா. நீ கவலைப்படாத, பயப்படக்கூடாது சொல்றேன். பயப்படக்கூடாது. ஓம்பலப்பா ஓம்பல, நீ டென்ஷன் எடுக்கக்கூடாது. வாப்பா வாப்பா வாப்பா. வந்துட்டல ஐயா சிங்கக்குட்டி. இசை என்ன கண்டுபிடிச்சியா? அவ போன மட்டும் கண்டுபிடிக்காம இருப்பாளா? இசை கண்டுபிடிச்சல. பக்கத்துலயே தோட்டத்தை வச்சு நம்ம தேடி இருக்கோம். டா பின்னாடி தான் தோட்டம் இருக்கு. நாம ரொம்ப பயந்துட்டோம். நாம சரியா தான் வந்திருக்கோம். பயவுல நம்ம தோட்டத்துக்குள்ள போயிருக்க கூடாதுன்னு வியாதி அடிச்சிருக்கு பயவுல. அத நம்ம சுத்தி சுத்தி வந்தோமா வந்த இடத்துக்கே வந்திருக்கோம். சோ தப்பு நம்ம மேல இல்ல, வேலி அடிச்ச அந்த பயவுல மேல தான். அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறதுல ஒண்ணு அடிச்சுக்க முடியாது தெரியுமா? நம்ம எப்படி தப்பு பண்ணா? வியாதி அடிச்சது யாரு? நம்ம சுத்தல விட்டது யாரு? அதான் நம்மள இங்க வரக்கூடாதுன்னு சொன்னவல்ல ராணி. இல்ல உண்மை சொல்லிட்டேன். அவசரத்துக்கு உண்மை வந்துருது. இசை ஒழுங்கா வீடு போய் சேரும். சீக்கிரம் வா. அங்க பயப்படாதீங்க, நான் வெளிய கண்டுபிடிச்சா வீட்டுக்கும் போயிடலாம். நோ டென்ஷன். இசை இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் அசைக்க முடியாதுல்ல. இது உண்மையிலே பெண் சிங்கக்குட்டி தான் ஐயா. சிங்கக்குட்டி தான். சரி சீக்கிரம் போலாம் வாங்க. சரி கிளம்பலாமா? சரி வாங்க வாங்க எல்லாரும் போலாம். ஆமா நீங்க முன்னாடி போங்கண்ணே. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருந்தா ஈர தரையில காலு பச்சைங்கள் பத்திருக்கு. டக்குன்னு எந்திக்க முடியல. நான் கொஞ்சம் எந்திரிச்சு வரேன், நீங்க போங்கண்ணே. சரிம்மா, நான் முன்னாடி போறேன், வந்துரு. நீங்க போங்கண்ணே, நான் வரேன். என்னண்ணே? பிரச்சனை பத்திருக்கு. நீங்க போங்க, நான் வரேன். சரி. அது வந்துமா வாய. போகலானே வாங்க. போலாம். ஏமா எப்படி? அப்பா எப்படியோ நல்லபடியா இந்த சர்வைவல் முடிஞ்சதுப்பா. தூள் கலப்பிட்டோம். எங்கெல்லாமோ சுத்தி சுத்தி கடைசியில எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்தாச்சு. உண்மையிலே இதுதான் சூப்பரான சர்வைவல். நேரம் வந்திருந்தா கூட இவ்வளவு த்ரில்லிங்கா இருந்திருக்காரு. தொலைஞ்சு போய் காட்டுக்குள்ள திக்குமுக்கு ஆடி கடைசியில வர வேண்டிய இடத்துக்கு வந்தோம் பாரு. அங்க கூட்டிட்டு வந்தா பாரியா எங்க சிங்கக்குட்டி. இசை நீ வேற லெவல் இசை. என்ன புகழ்ந்தா எனக்கு ரொம்ப பிடிக்காது.
எனக்கு இந்த இடத்துக்கு வந்தா என்னமோ பண்ணுத, அப்படி சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, என்னென்னமோ பண்ணுத. எப்படிடா பண்ணாம இருக்கும், நீ பிறந்த இடம்ல. எனக்கு இந்த இடத்துக்கு இப்போ வழி இல்ல, ஏற்கனவே வந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குதே. அது அப்படிதான் சில நேரம் தோணும். இல்ல, நான் இங்க இருந்த மாதிரி எனக்கு தெரியுது, நான் இங்க இருந்திருக்கேன். இந்த இடத்த நான் முதல்ல பார்த்த மாதிரி இல்லையே, நான் இங்க இருந்த மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குது. சத்தியமா இது இருக்க ஒவ்வொரு இடத்தையும் நான் திரும்ப திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது. அது ஒரு வகை வியாதிதான். ஆ, கனவுல நம்ம ஏதாவது பார்த்திருப்போம், அதை நேர்ல பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணும். சில ஆட்களை திரும்ப திரும்ப பார்த்த மாதிரியே தோணும். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், ஆனா சத்தியமா பார்த்துக்க மாட்டோம். அவங்க கனவுல வந்திருப்பாங்க. அதான் நமக்கு ஆணித்தரமா ஆள் மனசுல அவங்க தெரிவாங்க. அவங்க யாரு யாரும் நமக்கு தெரியாது, ஆனா அவங்கள பார்த்திருப்போம் கனவுல. அப்படித்தான் இருக்கும். இவன் இங்கதான் பிறந்தான், எப்படி தெரியாம இருக்கும். அத 3 வயசு வரைக்கும் நின்று இருக்கானே. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல, கனவுல பார்த்த மாதிரிலாம் இல்ல, நான் இங்கே இருந்த மாதிரி எனக்கு தோணுது. இங்க வந்த மாதிரி கேட்டு அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே பிறந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. இந்த செடி இதெல்லாம் பார்த்தா எனக்கு இங்க நான் இருந்த மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்கு. ஏதாவது முன் ஜென்மத்துல வந்திருப்பா இருக்கும். ஒருவேளை முன் ஜென்மத்துல நீங்க அங்க பிறந்திருக்கலாம். எப்பா வேண்டாம், இந்த ஜென்மத்துல நான் பிறந்து படுற பாடே போதும். நீங்க பாரு சார், உனக்கு தெரியாது, போதும். இந்த ஒரு பிறகு இந்த குடும்பத்துல நான் பிறந்தது போதும். அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டீங்க? என்ன கஷ்டப்படல, இந்த குடும்பத்துல பிறந்தனால நான் படுற கஷ்டமே இல்ல. போதுப்பா சாமி, இந்த குடும்பத்தை நான் பிறந்துட்டு சத்தியமா இன்னொரு ஜென்மல இருந்தா சத்தியமா அந்த குடும்பத்தை பிறக்கவே கூடாது. டேய் வார்த்தை விடாத. நான் அப்படிதான் விடுவேன். சரி வார்த்தை அழுது பேசு. என்ன வார்த்தை அழுது பேசணும்? போதும், இந்த செம்லிங்க என் குடும்பத்தை பிறந்து நான் அனுபவிக்காதெல்லாம் அனுபவிச்சுட்டேன். போதுப்பா சாமி, இன்னொரு ஜென்மம் எனக்கு வேண்டாம். அப்படியே ஒரு ஜென்மம் இருந்தாலும் எனக்கு இந்த குடும்பம் மட்டும் வேண்டவே வேண்டாம். போ பர்மாவுக்கே போ. போடா பர்மாக்கு போடா. இங்க என்ன நீ வந்த? வேண்டாம் இசை, வார்த்தை விடாத, எனக்கு கோவம் வந்துடும். என்னடா யார் பரம்பரை பத்தி யார் குறை சொல்றது? உனக்கு என்ன தெரியும்? பிறந்தது தாய் தப்ப யாருன்னு தெரியாது, காட்டு கொண்டு வளர்ந்த விவரம் தெரியும் போது உங்க அப்பா இந்த மகாதரன் கொண்டு லேபில போட்டு விட்டுட்டாங்க. ஏதோ எலி டெஸ்ட் பண்ற மாதிரி இந்த மனுஷன் டெஸ்ட் பண்றாரு. 5 வருஷம் லேபில எலி மாதிரி வாழ்ந்துருக்கேன். டெஸ்ட்டுக்கு பயன்படுத்துற எலி மாதிரி வாழ்ந்தேன். வெளியில வந்து உனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழன்னு சொன்னாங்க. தேடி வந்தா நீ இல்ல எனக்கு சொந்தம். டேய் வார்த்தை விடாத. சொல்லுங்க, நீங்க என்ன பாதி சொன்னீங்க. சரி, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்குன்னு ஒருத்தி வந்தா அவளை நான் பார்த்தாலே குத்தமா. வீட்டுல இருக்க எல்லாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம், எல்லாரும் பொண்ணு பின்னாடி போலாம். நான் மட்டும் வீரா காதலிச்சவளை அப்படியே பறி கொடுத்துட்டேன், அப்படியே விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இதுல இன்னொரு பறி வேற, இதே குடும்பத்தை உனக்கு என்ன வீட்டுக்கு மகாராணி, உனக்கு ஒண்ணு தலை கொடுத்ததுக்கு அவங்க கீழே நிக்கானுங்க. இப்ப உனக்காக உசுர கொடுக்க சொன்னாலும் இந்த வீட்டு அத்தனை பேர்ல கொடுப்பாங்க. ஓ பொறப்பு ராணி பொறப்பு, நீ வாழ வந்தவ, உனக்கு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கு. என்ன மாதிரி வாழ்ந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ மகாராணிமா, மகாராணி, கோட்டை ஆள வந்த மகாராணி. உனக்கு இந்த பரம்பரை பிடிக்கதான செய்யும், எனக்கு வேண்டாம். வேண்டாம், வெளியில போடா. ஏய், பேசுற மூச்சு போல பேத்துருவேன். அலெக்ஸ், நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. கிங்ஸ்டன் மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். அவனுக்கு நானே போதும். வெளியில போடா. அப்படி எவனும் இங்க சாதிச்சுக்கிட்டு வாழ வேண்டாம். போத்தாலும் பேச மூச்சு நடிச்சுவேன். ஹேய், உனக்கு நீ ஊர்ல மட்டும் சட்டை எல்லாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிருவேன். தலையை கொடுத்துட்டு இழிச்சு வாங்க நாங்க இருக்கோமே. இன்னைக்கு நீ ஒரு சட்டை பண்ணா இன்னைக்கு உனக்கா உசுர கொடுக்கறதுக்கு என்ன அனுப்பலாம் அனுப்புவாங்க. நான் கொடுத்துதான் ஆகணும். என்ன நான் வாங்கிட்டு வந்த வர அப்படி. அப்படி எவனும் எனக்காக சாதிச்சுக்கிட்டு ஒண்ணு உயிரை கொடுக்க வேண்டாம். போடா வெளியில. நான் எதுக்கு போகணும்? பேச முடியாது. நீ இவ மாதிரி ஊரு வேண்டிட்டு வர. தொலைச்சி அவன் என்ன பேசுன பாருங்க. அவன் பேசுறது இருக்கட்டும். அவன் உனக்கு என்ன முறை? உங்க அண்ணன்ல பாதி. அவன் மனைவி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்க அண்ணன் பொண்ணு பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ பேசுற வார்த்தை தவறு. மன்னிப்பு கேட்டா என்ன அம்மானு கூப்பிடு, இல்ல என்ன மறந்துரு. உன் வாழ்க்கையில நல்ல பகுதி நீ இழந்துட்ட. இனிமேல் யார் நினைச்சாலும் உன்கிட்ட அவ பழைய பாசத்தோட பேசவே மாட்டா. இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓ சேட்டை பண்ணிட்டா தப்பான பொண்ணா? நான் அந்த இடத்துல சொல்லல. நீங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? வார்த்தை குறைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இல்லையா? அண்ணன் பொண்டாட்டி பேசுற மாதிரியே பேசுன. அண்ணன் பொண்டாட்டி விட அவ இந்த வீட்டு வாரிசு. கிங்ஸ்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. இவ்வளவு கீழ்த்தரமானவனா நீ? என்னமோ நீ மட்டும்தான் இந்த குடும்பத்திலே வாழாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க எல்லாருமே உசுர புடிச்சுக்கிட்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் வாழ்றதே பெரிய அதிசயம். நாளைக்கு நம்ம கடந்து வந்தனா அது குடும்பத்துக்கு கிடைச்ச வெற்றி. அதனால வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா வாழணும்ட்டு
நாங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்குனாலும் மரணம் நிச்சயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திக்கணும்னே நாளைக்கு வரப்போற மதத்தை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னா அவ இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா. இந்நாள் தான் மரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு. கஷ்டப்பட்டேங்க இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு பையனின் கதையை கேளு. அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியும். ஏதோ நீ மட்டும்தான் யார்கிட்ட நீ வாழ்ந்த மாதிரி பேசுற. இந்த வீட்டுல கடை கவினி அவன் யார்கிட்ட வாழ்ந்தான் தெரியுமா? அவன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு வேலைக்கார அம்மா வீட்டுல கஞ்சி குடிச்சு வளர்ந்தான். சாரோனே பணக்கார இடத்துல கொடுத்தாலும் தப்பான இடத்துல கொடுக்கப்பட்டான். அவன் வாழ்க்கையே நீங்க கேள்விக்குறி. அவனுக்காக ஒருத்தி உசுர கொடுக்க கூட ரெடியா இருக்கா. ஆனா அவ கூட வாழறதுக்கு அவன் மனசாட்சி இடம் கொடுக்கல. கல்யாணம் பண்ணதுக்கு போறான், ஆனா மனசாட்சி இடம் கொடுக்கல. வந்துருதான். அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தா தெரிஞ்சிருக்கும். உன்னை லேப்ல வச்சாங்கன்னு சொல்றிய, எதுக்கு வச்சாங்கன்னு என்னைக்காவது நீ யோசிக்கியா? நீ இன்னைக்கு உயிரோட இருக்க காரணமே லேப்ல வச்சதுனாலதான். எது எலிக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணாங்களா? ஓ உசுரா ஒவ்வொரு நாளும் வச்சு காப்பாத்திருக்காங்க. உன் கூட ஒட்டி பிறந்தானே கிங்ஸன், அவன் ஒவ்வொரு நொடியும் மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கான். உனக்கு இந்த குடும்பத்தை வாழறது கஷ்டமா இருக்குல்ல? அவன் பொறுப்பை நீ எடுத்துக்க. அப்ப தெரியும் உனக்கு. அவன் என்னைக்காவது கால் நீட்டி படுக்கத நீ பாத்திருக்க? அவன் கண்ணை மூடி நீ பாத்திருக்க? அவன் எப்ப வீட்டுக்கு வரான், எப்ப தூங்குறான், ஏதாவது உனக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தா இப்படி பேசிருப்பானா? என் புருஷன் இருக்கே மாட்டேன். எதுக்கு தெரியுமா? அவர் படுக்கிற கட்டில இவ்ளோ கத்தி அருவா, அது மேல படுத்தா எனக்கு தூக்கமே வராது, பயம்தான் வரும். அவருக்கு தண்டனை கொடுக்கன்னு தெரிஞ்சா என்னால அவர் கூட சகஜமா இருக்க கூட முடியல. ஆனா அந்த மனுஷன் அதுலதான் படுத்து எண்ணிக்கணும், அததான் வச்சிருக்கணும். இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட வாழ முடியாம அவர் படுற பாடு உனக்கு தெரியுமா? இங்க யாரு ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க? இசை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்னு உனக்கு தெரியுமாடா? தெருல விளையாண்டுகிட்டு இருப்பா, திடீர்னு காணாது. எவன் தூக்கிட்டு போறான், எவன் என்ன பண்ணுதா எதுவும் தெரியாது. என்னது, அவ மகாராணி மாதிரி சொகப்போகமா வாழ்ந்தாளா? டேய், அவ குழந்தை பருவம் எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியுமாடா? அதை விடுக்கா, அவ காலேஜ் படிக்கும்போது எங்க பாத்திருக்கானாங்க. தூக்கிட்டு போறவன சும்மாவோட விடுவான்? அத்தனையும் தெரிஞ்சு ஒருத்தன் வாழ்க்கை கொடுத்தான் பாரு. ஓ அண்ணன், அவன் மனுஷன் இல்ல, தெய்வம். ரொம்ப சலிச்சுக்கிறத. அப்படி சொல்ல போனா இந்த வீட்டுல சோகபோகமா வாழ்ந்தது நீ மட்டும்தான். சத்தியமா ஒண்ணு அவ மன்னிக்கவே மாட்டா. போ வருமாக்கே போ, சுகபோகமா வாழு. பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. போ. இசை இசை சாரிமா, சாரி. பேசுறதா பேசிட்டு சாரியா? அவ உன்னை மன்னிக்கவே மாட்டா. பழைய அன்பையும் பாசத்தையும் அவகிட்ட நீ எதிர்பார்க்கவே பார்க்காத. இசை சாரிமா, ஏதோ கோவத்துல பேசிட்டேமா, சாரிமா. இசை தங்கம். யார் நீ? நீ எதுக்குடா என்ன தங்கன்னு சொல்ற? போடா. சாரி இசை, நீ சொப்பகமா இருக்க நினைச்சிட்ட. போயிரு. எனக்கு கொலைக்காரியா மாத்திரடா. இங்க போ. சாரி இசை, சாரி 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 இசை, நான் பேசுன தப்புதான். சாரி இசை. போயிரு. என்ன வேதனைப்படுத்தாத. இங்க போ. சாரி சாரி சாரி, நான் பேசுற தப்புதான். நான் எங்கேயோ ஒன்னும் கோத்த இங்க வந்து காட்டிட்டேன். நீ காதலிச்ச பொண்ணு உனக்கு கிடைக்கல, அதுக்கு நான் காரணம் தானே உனக்கு. இல்ல சார், நான் தப்பெல்லாம் நினைக்கிறேன். அப்பெல்லாம் நினைக்கிறேன் சார், தப்பா நினைச்சாத. நான் உன எதுவும் நினைக்கல. காதலிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து போயிரு. எங்கேயாவது போய் வாழ. போ. இல்ல இல்ல, போயிரு. கைசடி என்ன அள வைக்காத. நீ பேச எனக்கு அழுக வரும். இங்க போ. சாரி 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 தங்கம், தங்கம் நான் கோவத்துல பேசிட்டு தங்கம். நான் மட்டும் வாழவே இல்லை நினைச்சிட்டேன். சாரி தங்கம், நான் வாழவே இல்லைங்கிற ஆதங்கம், வாழ வேண்டிய வயசுல வாழாம இருக்கிறேங்கிற ஆத்திரம், கோவம். யாருன்னு தப்பா நினைச்சிட்டேன். அவன் மட்டும் குழந்தை குட்டின்னு வாழ்ந்துட்டு இருக்கான், நாம இப்படியே இருக்கோமேனு கோவம், ஆத்திரம். அம்மா 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 அப்படி சொல்லிடாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா சாரிம்மா, நான் தப்பா நினைச்சிட்டேம்மா. கூட பிறந்தவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான்டா தம்பி. அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கானா? அவன் என்னைக்காவது எல்லாரும் ஒன்னாச்சு பாத்துருக்க? இல்லம்மா, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வந்தேம்மா. சாரிப்பா. அந்த புள்ளைய பேசுறது உனக்கு எப்படி மனசு வந்தது? அந்த புள்ள மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா?
நான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? அவனை பத்தி எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா நான் யாருன்னு தெரியக்கூட என் மடியில படுத்து அழுதான். அவனுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கணும். அவனுக்கு பேசுறதுக்கு ஒரு தாய் தேவை. அன்னைக்கு அவன் கண்ணுக்கு நான் தாயா தெரிஞ்சேன். மனசுல இருக்கதெல்லாம் கொட்டி தீத்தா. கொஞ்ச நேரம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஊர் மக்கள் அவனை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அப்பேற்பட்ட முரடை எப்படி நீங்க அவன் கூட வந்தீங்கன்னு. அவன் அப்படி இப்படின்னு ஊர் மக்கள் 1000 சொன்னாங்க. எனக்கு அவன் அழுது மட்டும் தாண்டா தெரிஞ்சதே. அந்த பிள்ளைக்காக தான் நான் திரும்பி வந்தேன். வேற யாருக்காகவும் வரல. தாய் பாசத்துக்காக ஏங்குற அந்த பிள்ளைக்காக மட்டும் தான் வந்தேன். அவன் அப்ப நான் இட்டான்னு நீ வேதனைப்பட்டிய. அவனுக்கு இப்பவும் ஒரு தாய் தேவைப்படுதுன்னா அவன் மனசுல எவ்வளவு வலி இருந்திருக்கணும். அவன் கம்பீரத்துக்கும் அவன் வீரத்துக்கும் அவனுக்கு ஒரு தாய் தேவைப்படுது. அவன் மனசுல இருக்க பாரத்தை இறக்குதுக்கு அவனுக்கு தாயா தான் அந்த வீட்டுக்கு வந்த. வேற யாருக்காகவும் நான் இங்க வரல. அப்ப கூட அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அம்மா உங்க பாசத்தை என் தம்பிகளுக்கும் கொஞ்சம் கொடுங்கம்மா. எனக்கு கிடைச்ச இந்த அரவணைப்பும் பாசத்தையும் என் தம்பிகளுக்கும் தவறாம அதே அளவு கொடுத்துங்கன்னு கேட்டான். அவன் புள்ளடா, அவன் அண்ணன், அவன் பொண்டாட்டி புள்ளையோட இருக்கான்னு சொல்லி நீ காரடி இருக்க. சாரிமா, அவன்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா, அவன்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். காத்துலயே அவனுக்கு விஷயம் போயிருக்கும். சத்தியமா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். அவன் எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்க, ஒரு தாய் பாசத்தை கூட தனக்கு வச்சுக்காம உனக்கு கொடுக்க சொன்னான். நீ எனக்கு யாருன்னு தெரியாது. நீ என்கிட்ட பாசமா இருக்கவும் இல்ல. நான் உன்கிட்ட பாசம் காட்ட காட்ட நீ என்கிட்ட பாசத்தை காட்ட ஆரம்பிச்ச. அந்த பாசத்தை கொடுக்க வச்சது அவன். அவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க. ஆனா அவனுக்குன்னு இருக்கதே இவன் ஒருத்தி மட்டும்தான். அது உனக்கு உறுத்துதுல? ஏண்டா ஏண்டா போகும்போது எனக்கு கொண்டு போறீங்க? ஏண்டா அண்ணன் தம்பி அப்படி இருக்கீங்க? என் தம்பி இப்படித்தான் நீ எங்க அப்பாவை அனாதை விட்டுட்டு போனான். எங்க அப்பா வாலி பிள்ளைய கையில வச்சிருக்க மாதிரி நொந்து நொந்தே செத்து போனாரு. அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் முழுசா அனாதையான. கண்ட கண்ட ஓடையெல்லாம் வந்தது, பச்சைக்கு வந்தது. என்னை பாதுகாக்கிறதுக்கு நான் ஓடுனேன். கூட பிறந்தாலும் ஒத்த ஒழுங்கா இருந்திருந்தா நான் இன்னைக்கு கௌரவமா வாழ்ந்திருப்பேன். உங்களுக்கு நல்ல அண்ணன் தம்பி கிடைச்சிருக்கேன். ஏன் அப்படி தவற விடுறீங்க? இன்னத்துக்கு அவன் மோப்பம் பிடிச்சு வந்துடுவான். சத்தியமா அவனை சும்மாவே விட மாட்டான். அவனை பேசினா கூட விட்டுவான். அவன் உசுர பேசினா விட மாட்டான். நீ அவளை அசிங்கமா பேசியிருக்க. சத்தியமா உன்னை விடவே மாட்டான்.